ஐயனார் தூணில் இன்னைக்கு பரபரப்பாக என்ன நடந்துன்னு பார்க்கலாம். சோழன் வந்து நிலாவுக்காக நைட் ட்ரெஸ்லாம் எடுத்து வந்து தருவாங்க. ஆனால் நிலா வந்து சொல்லிடுவாங்க, இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, எனக்கு இது மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்து தராதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் இருக்க போதே கொஞ்ச நாள் தான், வேலை கிடச்சோன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன். அது வரைக்கும் நான் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஓரமாக இருந்துட்டு போயிடுறேன். நீங்கள் எனக்காக எதுவுமே வாங்கி தராதீங்கன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்குது, நான் உங்களுக்கு வாங்கி தர்றதுன்னு கேட்பாங்க. இல்லை, இனிமேல் இது மாதிரி பண்ணாதீங்க, ட்ரெஸ்லாம் வாங்கி தராதீங்கன்னு சொல்லிடுவாங்க. சோழன் வந்து நிலாவுக்காக இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் சேரன் தான் இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணிடுவாங்க, போய் சொல்லிடுவாங்க. ஏன்டா இது மாதிரி போய் சொன்னேன், நீ ஏற்பாடு பண்ண நீ ஏற்பாடுன்னு சொல்லியிருக்காங்க, என் பேர் எதுக்கு சொன்னு கேட்பாங்க. நீ சொல்லியிருந்தா உன் பேர் சொன்னாதான் அதில் ஒரு கெத்து இருக்கும். அவங்க நிறைய வாட்டி உங்ககிட்ட இன்டர்வியூன்னு கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் உன் பேர் சொன்னேன். இனிமேல் போய் சொல்ல வேணாம் வச்சுக்காதரா, நீ மாதிரி போய் சொல்லினே இருக்க, அந்த பொண்ணு என்னையும் தானே தப்பாக நினைப்பா, இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சுன்னா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நிலா வந்து ரெஸ்ட் ரூம் போக வருவாங்க. அப்போ வழுக்கி விழுந்துருவாங்க. இது ஏன் வழுக்கி விழுந்தீங்க, சோப்பு வழுக்கி விழுந்துருவாங்க. அப்பா ஏன் இது மாதிரி பண்றாரு, வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்ற நினைப்பே அவருக்கு இல்லையா, இது மாதிரி தான் அவன் எப்படி இங்கே இருப்பா, ஏற்கனவே இந்த வீட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம், இதில் அப்பாவே இப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா திட்டுவாங்க, சரி விடுடா, அப்பா இது பண்றானா நீ வேற போய் சொல்லி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வர. நிலா கிட்ட வந்து சேரன் சொல்லிடுவாரு, சோழன் உங்ககிட்ட என்ன எதுக்காக போய் சொன்னான்னு தெரியல, ஆனால் அவன் சொல்கிற போய்க்கலாம், நானும் அவன் கூட நிற்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஆர்கிடெக்ட்லாம் இல்லை, அவன் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிலா ரொம்ப கோவப்பட்டு சேரன் கிட்ட போவாங்க. எதுக்கு போய் சொன்னீங்கன்னு கேட்பாங்க. நான் என்ன போய் சொன்னேன், இப்போ எதுக்கு எங்களை சண்டை போட வரீங்கன்னு கேட்பாங்க. உங்கள் அண்ணன் ஆர்கிடெக்ட், நீ ஏன் போய் சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க. சேரன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க.